காலைதோறும் புதியவை. குறைவில்லாமல் நன்மை தருபவர். ஜனவரி 28. களவு செய்யாதிருப்பாயாக. யாத்ராகமம் 20:15. தேவனை நம்புகிற பிள்ளைகள் எவரும் களவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வேதாகமம் சொல்லுவதை பாருங்கள். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். சங்கீதம் 22:26. அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். சங்கீதம் 37:19. பஞ்சத்தால் உணவில்லாமல் அநேகர் பாதிக்கப்பட்டாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த குறைவும் இருக்காது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. சிங்கங்கள் பலமுள்ள மிருகங்கள். ஆனால் அவை கூட பற்றாக்குறையையும் பசியையும் அனுபவிக்க நேரிடலாம். இதன் அர்த்தம் என்ன? பலவான்கள் கூட பற்றாக்குறையால் பாதிக்கப்படலாம். மனிதர்களின் சொந்த வல்லமைக்கு ஓர் எல்லை உண்டு. தேவனுடைய அனுமதியும் ஆதரவும் இல்லாமல் மனிதன் தானாக எடுக்கிற முயற்சிகள் வீணானவைதாம். ஆனால் நம்முடைய தேவைகளுக்கு கர்த்தரை தேடும்போது எந்த குறைவும் இல்லாமல் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை தேடுதல் என்பது விசுவாசம் உள்ள ஜெபம். தேவ சித்தத்தை அறிவதற்கான வேத வாசிப்பு, நம்பிக்கையான கீழ்ப்படிதல், பிறருக்கு உதவி செய்தல் போன்றவை மூலம் அவரை அறிந்து கொள்ளலாம். இவற்றை செய்வதன் மூலம் தேவனோடு நமக்குள்ள உறவு வளர்கிறது. உலக வளங்களை காட்டிலும் தேவனுடன் நமக்குள்ள உறவுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஜான் ஜி லேக் என்பவரும் டாம் எஸ்மெலாக் என்பவரும் ஜோனஸ்பர்க் செல்ல வேண்டும் என்று தேவனால் தூண்டப்பட்டார்கள். ஒரு நாள் ஜான், நம் குழுவை ஜோனஸ்பர்க்குக்கு அழைத்து செல்ல எவ்வளவு செலவாகும் என்று டாம் கேட்டார். சுமார் $2000 என்று லேக் பதிலளித்தார். அந்த பணத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். ஜெபித்து கொண்டிருந்த போது டாம் திடீரென ஜெபத்தை நிறுத்தி லேக்கின் முதுகில் தட்டி, ஜான், ஜெபித்தது போதும். 4 நாட்களுக்குள் $2000 தேவன் அனுப்புவார். தேவனே அதை சொன்னார் என்றார். சரியாக 4 நாட்களுக்கு பிறகு $2000 வந்து சேர்ந்தது. கலிபோர்னியாவில் இருந்த ஒரு நண்பர் வங்கியில் இருந்தபோது தேவனால் தூண்டப்பட்டு அந்த தொகையை அனுப்பியிருந்தார். அந்த பணத்தால் 12 பேருக்கு பயணச்சீட்டுகளை வாங்கி தென் ஆப்பிரிக்காவிற்கு பயணம் செய்தனர். தேவையான பணம் குறைவில்லாமல் கிடைத்தது. நீ என்னை நம்பினால் உன் தேவைகளை சந்திப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபம். மகா தயவுள்ள தேவனே, எங்களுக்கு தேவையானவற்றை எந்த குறைவும் இல்லாமல் தந்து ஆதரித்தருளும். ஆமேன்.